அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஆதமுடைய மகன், அதாவது மனிதன் என்னை திட்டுகிறான். இது அவனுக்கு தகாது. மேலும் அவன் என்னை நம்ப மறுக்கிறான். இதுவும் அவனுக்கு தகாது. எனக்கு குழந்தைகள் இருப்பதாக அவன் கூறுகிறான். இது அவன் என்னை திட்டுவதாகும். அவனை ஆரம்பத்தில் படைத்தது போன்று மீண்டும் உயிர் கொடுத்து என்னால் அவனை எழுப்ப முடியாது என்று கூறுகிறான். இது அவன் என்னை நம்ப மறுப்பதாகும் என்று உயர்ந்தவனாகிய அல்லாஹு கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1193. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை திட்டுதல் என்ற வாசகம் பல வகையான கருத்துகளில் ஹதீசுகளில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அந்த வரிசையில் அல்லாஹுவின் பரிசுத்த தன்மைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் யாராவது எதையாவது பேசினால் அதுவும் அல்லாஹுவை திட்டுவதாகும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். மேலும் அல்லாஹுவின் வல்லமையை ஒருவர் குறை கூறினால் அது அவர் அல்லாஹுவை நம்ப மறுக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே மார்க்கத்தின் முறையான வழிகாட்டுதல்களை அறிந்து பின்பற்றி நடப்பதன் மூலமாகவே மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.